ஹலோ காய்ஸ், ரெஹடிகா ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்குது என்று சொன்னால், விஜயா வந்து சொல்லிட்டாங்க மனோஜுக்கு, இனிமேல் வந்து நீ ரோகிணியோட பேசக்கூடாதுன்னு சொல்லி. இதை கேட்டால் மனோஜுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்களே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஆனால் ரோகிணி என்ன நினச்சிட்ருக்குறாங்கன்னு சொன்னால், எப்படியாவது மனோஜோட பேசிடலாம், மனோஜுக்கு என் மேலே வந்து ஆசை வந்துடும், அக்கறை வந்துடும், அவன் வந்து என்னை விட்டுட்டே போகமாட்டான். ஏன்னு சொன்னால் நான் அவனுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் என்று நினச்சிட்டு அவங்க காலையிலேயே எழும்பி எங்கே வராங்கன்னு சொன்னால் மனோஜோட ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. அங்கே வரும்போது மனோஜோட ஸ்டோர் ரூம் வந்து திறக்கவே இல்லை. என்ன மனோஜ் இவ்வளோ லேட்டாவா வருவான் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது தான் மனோஜ் வந்து காரில் வந்து ரங்கும்போது, என்ன மனோஜ் இவ்வளோ லேட்டாக தான் வந்து ஸ்டோர் ரூமே திறப்பியா, ஏன் அப்படி, நான் இருக்கும்போதெல்லாம் அப்படி இல்லையே என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னமோ தெரியல, கொஞ்சம் லேட்டாச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே வந்து ரோகிணி என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், சரி பரவாயில்ல மனோஜ் கதைக்கிறானே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. எப்படி நினைச்சவங்களுக்கு தெரியாது, பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அவங்கள்ட வீட்டில் நடத்தி வச்சுட்டாங்க விஜயாண்டு. இப்போ வந்து அவங்க உரிமையாக வந்து அவங்களோட பேசுகிறதுக்காக வராங்க. அவங்களோட பேசுகிறதுக்காக ஒரு சேரில் உட்காந்துருக்குறாங்க. மனோஜ் வந்து இவங்களை கவனிக்காத மாதிரி ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ரோகிணியை வந்து கூப்பிட்றாங்க. மனோஜ் என்ன பண்ணிகிட்ருக்குற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, ஒரு சில பேருக்கு வந்து ஃபோன் பண்ணணும், அதுதான் பண்ணிகிட்ருக்குறேன் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து ரோகிணிக்கு வந்து கோவம் வந்துடுது. என்ன இது, நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், அவன் வந்து என்னை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்குறானே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்தவங்க, சரி எதிர இருந்தால் வேலைக்காகாது, மனோஜுக்கு கிட்ட போயே பேசலான்ட்டு மனோஜுக்கு கிட்ட வராங்க. கிட்ட வந்து கேட்குறாங்க, மனோஜ் என்னதான் இருந்தாலும் நான் இல்லாட்டிக்கு நீ இந்த இடத்துல இன்றைக்கு இருக்க முடியாது இல்லையா, பத்தியா நான் உண்மையில் எவ்வளோ பாசம் வச்சுக்கிறேன்னு சொல்லி இதை யாரும் புரிஞ்சு கொள்ளவே மாட்டேன்றாங்க. சரி அவங்கள விடு, உனக்கு இப்போ புரிஞ்சுதே, அதுவே எனக்கு போதும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன புரிஞ்சுது என்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து கேட்குறாங்க. என்ன மனோஜ் இப்படி கேட்குற, நேற்று தானே உன்னை வந்து ஜெயிலேருந்து வெளியில் எடுத்தேன், அதெல்லாம் மறந்து போச்சா, என்ன உனக்கு என்ன பிரச்சனை என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது சரி நீ எதுக்கு இப்போ ஸ்டோர் ரூமுக்கு வந்த, இங்கே என்ன வேலை உனக்கு என்ற மாதிரி வந்து மனோஜ் கேட்குறாங்க. மனோஜ் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், இங்கே எனக்கு எந்த வேலையும் கிடையாது என்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மனோஜ் சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், உன்னோட ரொம்ப நாளாச்சு பேசி, அதனால் ஒரு அரை மணி நேரம் உன்னோட பேசணும்னு தோணுது, சரி ஒரு 10 நிமிஷமாவது பேசணும், பேசலாமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சரி பேசு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மனோஜ் ரொம்ப சோர்வாக இருக்கிற, காலையில் சாப்பிடவே இல்லையா, நான் அப்படின்னு சொன்னால் சாப்பாடோடு பண்ணட்டா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை, காலையில் வரும்போதே வந்து நான் வந்து சாப்பிட்டு தான் வந்தேன், அம்மா வந்து எனக்கு இட்லி தந்தாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மனோஜ் நீ பெருசாக சாப்பிட்ருக்க மாட்ட, என்னையே நினச்சிட்டு இருந்திருப்ப என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மனோஜ் கேட்குறாங்க, எதுக்கு நான் வந்து உன்னை நினச்சிட்ருக்கணும், அதுக்கு அவசியமே இல்லையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, ஏன் நிற்க மாட்டியா, நான் தானே உன்னை வெளியில் எடுத்து விட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டிக்கு இப்போ என் மேலே வந்து ரொம்ப மரியாதை வந்திருக்கும் இல்லையா, ரொம்ப பாசம் வந்திருக்கும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ரோகிணி எப்போ வீட்டுக்கு வருவான்ட்டு ஆன்ட்டி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும் என்ற மாதிரி வந்து ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ இந்த மாதிரி கற்பனை பண்ணுறாயே ஒழிய அந்த மாதிரி எதுவுமே அங்கே நடந்ததில்லை, அங்கே நடந்த விஷயமே வேறு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு, அவங்க யாருக்குமே என்னை பிடிக்கலையா, சரி மற்றவங்களை விடு, ஆன்ட்டிக்குமா என்னை பிடிக்கலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க நடிக்கிறாங்க, இவங்க தன்னை ஏமாத்துறாங்க என்றதை விளங்காத மனோஜ் அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாரு, அம்மாவுக்கு ஒன்று சுத்தமாகவே பிடிக்கலை, அம்மா பழச எதையுமே மறக்கலை, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எதுக்காக அவளோட பேசின, இனிமேல் அவளோட நீ பேசவே கூடாது, அவள் இதுக்கு உன்னை வந்து வெளியில் எடுத்து விடணும், அவள் யாரோ நீ யாரோ, அது சரி எவ்வளவு பணம் தந்தா, 5 லட்சமா, அதை நீ திருப்பி கொடுத்துடணும் சரியா, திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து நிம்மதியாகவே இருப்பேன் என்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அந்த பணத்தை ரோகிணி எப்படியாவது நான் திருப்பி தந்துடுறேன், இல்லைன்னு சொன்னால் வீட்டில் பிரச்சனை ஆகிடும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோஜ் என்ன மனோஜ் சொல்கிற, நான் கேட்டேனா அந்த பணத்தை திருப்பி தர சொல்லி, எனக்கு அந்த பணமே தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பி அந்த பணம் வரும்னு நினச்சி இப்படியெல்லாம் பண்ணலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி, அந்த பணத்தை திரும்ப தரையிலேன்னு சொன்னால் எனக்கு வீட்டில் பிரச்சனை ஆகிடும், அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி நான் அந்த பணத்தை திருப்பி தரணும்னு நினைக்கல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன யாரோவா, இங்கே பாரு நான் உன்னுடைய ஒய்ஃப்,
எனக்கு சகல உரிமையும் இருக்குது உன்னை மீட்டெடுக்கிறதுக்கு. அந்த பணத்தை நீ தர வேண்டிய அவசியமே இல்லை, நான் அதை வாங்கவும் மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே வந்து மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பார் ரோகிணி, நீ வந்து பழைய மாதிரி நினச்சிட்ருக்கிற. நீ அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது என்று நீ நினச்சிட்ருக்கிற. அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மாறினாங்களோ இல்லையோ, அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க. அம்மாவுக்கு உன்னை சுத்தமாகவே பிடிக்கலை. எப்போ தான் அம்மா பேசினாலுமே மீனாவை தான் பேசுவா அல்லது முத்துவை தான் பேசுவா. நேற்று ஃபுல்லாகவே உன்னை தான் பேசிகிட்டு இருந்தா. எனக்கு அடிச்சிட்டா தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் முத்துக்கு முன்னாலேயே வந்து என்ன கேவலமாக பேசிட்டா. அதாவது வந்து நீ அந்த ரோகிணியோடைய கதைக்கக்கூடாது, என்ன நினச்சிட்ருக்குற நீ, எதுக்கு அவளோட பேசினேன் என்று அவங்கள என்ன வந்து ஏசும்போது முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அது முக்கியமாக அந்த மீனாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, யாருக்கு சந்தோஷமாக இருந்தது, யாருக்கு சந்தோஷமாக இல்லை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்போ என்ன தேவைன்னு சொன்னால், நீ வந்து ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். என்னோட பேசணும், பழைய மாதிரி நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும், இதுதான் தேவை. மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மனோஜ், என்ன ஏதாவது சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நான் சொன்னதை தான் திரும்ப சொல்ல போகிறேன். அதாவது வந்து அம்மாவுக்கு ஒன்றும் பிடிக்காது. அம்மா பணத்தை திரும்ப தர சொல்லிட்டாங்க, கொடுக்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு பக்கமே உன்னை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டோர் ரூமுக்கு நீ வந்தால் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நேற்று தானே நீ வந்து ஜெயிலில் இருந்து எடுத்து வெளியில் விட்ட. இன்றைக்கி நான் பேசாமல் இருந்தால் எப்படி எடுத்து தான் நான் பேசுகிறேன். மற்றபடி இனிமேல் நீ வந்தால் எல்லாம் பேச மாட்டேன், அதை நீ எதிர்பார்த்து இங்கே வராத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்கிற, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன். இங்கே பாரு, நீ வந்து மற்றவங்களை ஏமாற்றி தானே பழக்கம். உன்னை மற்றவங்க ஏமாத்தினதை நீ அனுபவித்தது இல்லை இல்லையா? இப்போ வந்து நீ அதை தான் அனுபவிக்கிற போல இருக்குது. அம்மா அதான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வீட்டில் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து இந்த வீட்டையே நடுத்தருவுக்கு கொண்டாடுற அளவுக்கு வந்துட்டாங்க என்ற மாதிரி வந்து என்னுடைய பேரையும் சேர்த்து இதில் இழுக்கிறாங்க. எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மனோஜ், நீ வந்து உன்னுடைய அப்பாவோட சைனை போட்டேன்னு சொல்லி நான் உன்னை வெளியில் கொண்டு வந்துருக்கிறேன். அதுக்கு நீ நன்றி சொல்லாடலும் பரவாயில்லை. இப்படி கேவலமாக கதைக்காமல் இருக்கலாமே. ஏன் மனோஜ் இப்படியெல்லாம் பண்ணுற? மற்றவங்கள்ட பேச்சை கேட்டு நீயே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிற. இங்கே பாரு, இந்த மாதிரி பண்ணாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நானுமே யோசித்து தான் பார்த்தேன். என்ன ரோகிணி வந்து நல்லவ போல இருக்குது, திரும்பவுமே சேர்ந்து வாழலாம்ன்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அம்மா சொல்லும்போதும் சரி, ரவி சொல்லும்போதும் சரி, முத்து சொல்லும்போதும் சரி, ஆமாம் இல்லை, அவள் செய்ததெல்லாம் பயங்கர துரோகம் என்றது அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீ ஏமாத்தினதால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன், அது தெரியுமா உனக்கு? இல்லைன்னு சொன்னால் நான் இதுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போகிறேன். உன்னால தான் நான் லட்சக்கணக்கில் வந்து லொஸ்ட்டாக இருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே ரோகிணிக்கு கோபம் வந்துடுது. என்ன மனோஜ் இப்படியா பேசுவேன்? எவ்வளவு சந்தோஷமாக ஆசையாக உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன், ஆனால் வந்த இடத்த இப்படி அவமானப்படுத்தி அனுப்புவேண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்றுட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. இப்படி போனதுக்கப்புறமா மனோஜோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, என்ன மனோஜ் வந்துட்டு போகிறா, என்ன சொல்லிட்டு போகிறா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னமோ சொல்கிறா, அவள் தான் என்னை வெளியில் எடுத்து விட்டாலாம், அதனால் நான் திரும்ப சேர்ந்து வாழ்வேன்னு நினைக்கிறா. அம்மா சொல்லிட்டா சேர்ந்து வாழக்கூடாது, இங்கே வீட்டையே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு மனோஜ், நான் சொல்கிறேன்டே நீ குறையாக நினைக்காத. இனிமேல் இந்த ஸ்டோர் ரூமுக்கு நீ வரும்போது உன்னுடைய அம்மாவையும் சேர்த்தே கூட்டிகிட்டு வந்துடு. அப்படின்னு சொன்னால் இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தால் அவங்களே பதில் சொல்லுவாங்க. உனக்கு சரியாக பதில் சொல்ல தெரியலை போல இருக்குது, அதனால தான் இவ்வளோ நேரம் எடுத்துச்சு. ஆனால் உன்னுடைய அம்மா வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? 5 நிமிஷத்துலேயே பதில் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஏன் அரை நிமிஷம் கூட தேவைப்பட்டிருக்காது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஆமாம் அதுவும் கரெக்டு தான், ஆனால் ரோகிணியை பார்க்க பாவம் இல்லையா, பாவம் தானே அவ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது இது அவள் வந்து உன்னை ஏமாற்றும் போது யோசிச்சிருக்கணும். மனோஜ் பாவம் என்னை இவ்வளோ தூரம் நம்பியிருக்கிறானே, அவனை நான் ஏமாற்றக்கூடாது, அவனுக்கு நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி அவன் நினச்சிருக்கணும். அவன் நினைச்சாளா? நினைக்கவே இல்லையே. உன்னோட வாழ்கிற காலத்திலேயாவது உண்மையாக இருந்தாளா? இருக்கலையே. சரி, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அவள் ஏதோ பொய் சொல்லிட்டான்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஏமாத்திட்டு தானே இருந்திருக்கிறா. அப்படின்னு சொன்னால் அவள் பண்ணது தப்பு தானே மனோஜ், யோசிச்சு பாரு. இப்படி யாராவது பண்ணால், இப்படி நீ பண்ணால் அவள் ஏற்றுக்கொள்வாவா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இப்படி சொல்லும்போது ஆமாம் அதுவும் சரிதான் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து முத்துக்கு யாரோ சொல்லிட்டாங்க மனோஜை ரோகிணி சந்திச்சுட்டு போகிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னோன்னே பயங்கர கோவத்தோட முத்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாருங்கள், மனோஜுக்கு நீங்கள் சொல்லி அனுப்பினீங்க இல்லையா அந்த ரோகிணியை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுண்டு, ஆனால் ஸ்டோர் ரூமில் 1/2 மணி நேரம் இருந்து பேசியிருக்கிறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்று சொல்லும்போது விஜயா என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிற நீ உண்மையாக தான் சொல்கிறியா அல்லது எனக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை வரணுமென்றதுக்காக சொல்கிறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உண்மையாக தான் நம்ம சொல்கிறேன், நான் எதுக்கம்மா பொய் சொல்லணும், நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வேணும்னு சொன்னால் மனோஜே கேட்டு பாருங்கள், அல்லது அந்த வெட்டியாக சுற்றிட்டு இருப்பனே மனோஜோட ஃப்ரெண்டு அவனை கேட்டு பாருங்கள், அவன் சொல்லுவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜயா வந்து பயங்கர கோவத்தோட வாரேன் நானே ஸ்டோர் ரூமில் போய் பார்க்குறேன்ட்டு வாராங்க. அங்கே வந்தால் அங்கே பார்க்கும்போது ரோகிணி இல்லை. அதுக்கப்புறமா அங்கே நடந்த விஷயங்களை வந்து இவங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறாங்க. தெரிஞ்சு கொண்டதுக்கப்புறமா மனோஜை பேசுகிறாங்களா இல்லது போனால் இல்லைம்மா நான் அவள் வந்தா பேசினேன் அனுப்பிட்டேன், மற்றபடி எதுவுமே இல்லைம்மா அவளோட சேர்ந்து வாழ போகிறதில்லை என்று சொல்லும்போது சரி என்று பேசாமல் போகிறாங்களா, என்ன அதிர்ச்சியான விஷயத்த விஜயா கொடுக்க போகிறாங்க மனோஜுக்குன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.